மறுபடியும் நான் ஒன்று சொல்ல வரேன். வேலை வெட்டி இருக்கிறவங்க இதை பார்க்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறவங்க, வீட்டில் லோன்லியாக இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, நமக்கு வந்து என்னடா இது லைஃபே ரொம்ப போர் அடிக்க, எப்படி பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது, ஆனால் காலையில் போகிறது தெரில, நைட்டு போகிறது தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப போர் அடிக்கு, என்ன இப்படியே போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மைண்டு சேஞ்சிங்காக இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து பெரிய காஸ்ட்லியான ஐடியாலாம் கிடையாதுங்க. நான் ஏற்கனவே சீரீஸ் பார்க்க சொல்லியிருந்தேன். சீரீஸ் பார்க்கறது வந்து உண்மையாகவே பெஸ்ட்டாக இருக்கும். சிலவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படி இல்லாதவங்க இதை பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, என்னதுன்னு தெரியுதா? இருங்க, வெயிட் பண்ணுங்க. இப்ப நல்லா தெரியுதா? லைட் போட்டா. எஸ், மீன் தொட்டிங்க. மீன் தொட்டி வாங்கி வச்சிருக்கேன். அதுல வந்து என்னென்ன மீன் வாங்கணும்ன்றத வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. பட் நான் வந்து கொஞ்சம் மீனை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து அந்த மீன்கார என்ன சொன்னாங்க, 3 நாள் அந்த வெறும் டேங்கை ஓட விட்டதுக்கு அப்புறம் புதுசா மீன் வாங்கி வளருங்க, நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நேற்று நாங்கள் போயிட்டு அந்த மீன் தொட்டி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு. இனிமேல் செவ்வாய்க்கிழமை, அதான் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு போயிட்டு பார்க்கணும் என்னென்ன மீன் இருக்குன்னு பார்த்து வாங்கணும். வளர்க்கறதுக்கு ஈஸியாக வளர்க்குற மாதிரி ஏதாவது மீன் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறது இதுதான், நீங்கள் வீட்டில் லோன்லியாக இருக்கிறீங்கன்னா நான் சீரியஸாக சொல்கிறேன், இது மிகப்பெரிய ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் இந்த மாதிரி மீன் தொட்டி ஒன்று பார்த்தேன். ரொம்ப கலராக அழகாக இருந்துச்சு. அது பெரிய தொட்டி. நீங்கள் அதை விட இது நீங்கள் குட்டியாக வாங்கினாலும் இந்த மாதிரி நல்லா இயற்கை செட்டப்லாம் வச்சு ஒரு மோட்டர்லாம் போட்டு குட்டி குட்டியாக கலர் மீன் நான் வாங்கிட்டு அப்டேட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாலே போதுங்க, மனசு அவ்வளோ நல்லா இருக்கு, மெடிடேஷனாக இருக்கு. ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு, அதனால நான் வாங்கிட்டேன். உடனே காசு அதிகம், நீங்கள் ரொம்ப பணக்காரங்க வாங்கிட்டீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. மிஞ்சி போனால் மீன் தொட்டி எல்லாம் சேர்த்தே ஒரு 3000 ரூபாய்க்குள்ள வந்துருங்க. அது நீங்கள் ஈஸியாக அது வந்து நீங்கள் வருஷம் ஃபுல்லாக இருக்கிற டிப்ரெஷனுக்கு ஒரு 3000 ரூபாய் செலவு பண்ணி அதை பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிஜமாக சொல்கிறேன். இந்த தொட்டியோட பட்ஜெட் வந்து 3200 ரூபாய் தான். மீன் என்ன ஒரு செட்டு 50 ரூபா 150 ரூபா, அப்படி குட்டி குட்டி மீன் தான். அதில் ஒரு 5-6 மீனை வாங்கி விட்டாலே போதுங்க. அவ்வளோதான் பட்ஜெட்டு. நீங்கள் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணுங்க. மீன் வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த மீன்லாம் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு கமெண்ட்ல சொல்றேன், வீடியோல சொல்றேன். நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க என்னென்ன மீன்லாம் போடலான்னு.